டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பச்சையப்பா காலேஜஸ்க்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. லைப்ரரியன் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இந்த கால்ஃபர் பண்ண இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 130 போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு லைப்ரரியன் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பச்சையப்பா ட்ரஸ்ட் போர்ட் எய்டட் காலேஜஸ் அட் சென்னை அண்ட் காஞ்சிபுரம் அண்ட் கடலூர். ஸோ இது வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலான்றதோ இந்த வீடியோவில் அதில் பார்க்கலாம். ஏற்கனவே இதோட மொத்த டீட்டெயில்ஸ், அதாவது வந்து மொத்த வேகன்சி எவ்வளவு, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோக்குள்ள லிங்க்கில் நான் போடுறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே டேரெக்டாக போகலாம். இந்த லிங்க்கு கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கீழே போடுறேன், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு கீழே போடுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டேரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிலோன்னு போட்டிருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ளது தான் வந்து உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்டு, என்னென்ன உங்களோட குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி அப்ளை நவ்னு கொடுக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை இதை நல்லா பார்த்துங்க. Pachi Trust Miscellaneous Account Savings Account 000501000035317. Indian Overseas Bank IFSC code IOBA 000005 அமைஞ்சிக்கரை பிரான்ச். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படின்னா யூடிஆர் பேமெண்ட்டு உங்களுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆர்டிஜிஎஸ் பண்ணலாம், இல்லை நெஃப்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் அதை வந்து எழுதி கொடுக்கலாம். உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூடிஆர் கோடாக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து உங்களோட நம்பர் ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு இந்த யூடிஆர் நம்பர் இதில் அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்குறாங்க, அதை நீங்கள் மறக்காமல் கொடுத்துருங்க. ஸோ இப்போ டேரெக்டாக வந்து அப்ளை நவுங்கிறது முதல்ல பே பண்ணிவிட்டு தான் நீங்கள் அப்ளை நவே பண்ணணும். ஸோ அப்ளை நவுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அப்ளை நவ் பார்த்தீங்கன்னா பிடிபி ஆன்லைன் அப்ளிகேஷன் 2024. ஸோ டைரக்ட் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லைப்ரரின்னு இருக்கும். கீழே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பச்சையப்பா ட்ரஸ்ட் அண்ட் போட்டு இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படிங்கிறப்ப வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லைப்ரரியன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்கும். அதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து டிபார்ட்மெண்ட், நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு கால் கிளைம் பண்ணுறீங்க, நீங்கள் வேகன்சி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிபார்ட்மெண்ட் வரிசையாக வரும், அந்த டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். அது மாதிரி நேம், ஸோ நேம் ஆரம்பித்து இது கீழே வருது எல்லாமே நீங்கள் ஸ்மால் லெட்டர் போட்டாலும் அது கேப்ஸ் லெட்டர் தான் வரும். ஆனால் நீங்கள் கேப்ஸ் லெட்டரில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். ஏன்னா அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நெகட்டிவ் மைனஸில், அதாவது ஸ்மால் லெட்டரில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கேப்ஸில் நீங்கள் கேப்ஸ் லாக்கை போட்டுட்டு நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுங்கள். நேம்ங்கிற இடத்துல உங்கள் பேரை வந்து சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம் இல்லை ஹஸ்பண்ட்ஸ் நேம், அப்புறம் இமெயில் அட்ரஸ். இந்த இமெயில் அட்ரஸும் ஃபோன் நம்பர் வந்து லைவில் இருக்கிறதா நீங்கள் கொடுத்துங்க. வேறு எதுவும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் சீக்கிரமாக அக்சஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து இதுங்க மறந்துடாதீங்க. அடுத்தது ஜெண்டர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஜெண்டர் மேல் ஃபீமேலுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் உங்களோட காலம் என்னங்கிறத கரெக்டாக கொடுத்து, அதாவது எந்த டேட்டு, அந்த மந்த்து, அந்த இயர் கொடுத்துட்டு கீழே அந்த நெக்ஸ்ட்ன்னு இருக்குது, இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் போகும். அடுத்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து 1 கம்ப்ளீட் 3, இதுக்கப்புறம் 13 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷனுக்கு நேராக போய் ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே வந்து கம்யூனிட்டின்னு கேட்கும். கம்யூனிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா சப்காஸ்ட் என்னங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிலிஜன் கேட்கும். ரிலிஜனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பர்த் அண்ட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ எந்த பிளேஸில் நீங்கள் பிறந்தீங்க, அது என்ன டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுங்கிறத நீங்கள் சொல்லிடணும். அடுத்தது ஸ்பெஷல் அவார்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் அவார்ட்ஸ் வந்து டீச்சிங்க்கோ இல்லை வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணதுக்கோ இதுக்காக ஸ்பெஷல் அவார்டு வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது கோர்ஸ் டன் த்ரூ ரெகுலர் மோடோ இல்லை கரஸ்பாண்டன்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இதில் நீங்கள் சொல்லணும். அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த் அண்ட் டிஸ்ட்ரிக்ட், எந்த அதாவது நீங்கள் ஏற்கனவே சொல்லிவிடுவீங்க, அதெல்லாம் சொல்லி முடிச்சுடுங்க. அப்புறம் வந்து டேரெக்டாகவே இதை முடித்ததுக்கப்புறம் கடைசியில் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த கேஸ்ட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்கெடியூல் இதெல்லாம் வரிசையாக இருக்கும். மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அண்டு டிஎன்சி, இது ரெண்டுமே எம்பிசி இந்த இதில் உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பேக்வேர்ட் அதர் தென் முஸ்லீம், ஸோ பிசி முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. கடைசியில் பேக்வேர்ட் முஸ்லீம் பிசிஎம்ங்கிறது இதில் இருக்கும், அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55% வந்து பிஜியில் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத கிளைம் பண்ணுறீங்களா. இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 55% உங்களுக்கு இல்லை அப்படின்னா ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணி எஸ் கொடுத்தீங்கன்னா 5% ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க.
அதே மாதிரி நீங்கள் வந்து தமிழ் வந்து 10th 12th நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்களா, அதில் இல்லைன்னா டிஎன்பிசி நடத்துகிற தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன், இது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது, பர்மனன்ட் அட்ரஸ்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டையுமே நீங்கள் டேரெக்டாக தனித்தனியாக கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கணும். அடுத்தது இப்போ தான் பேமெண்ட்டுக்குள்ளே வர்றாங்க. நெஃப்ட் பர்டிகுலர்ஸ் யூடிஆர் நம்பர். நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, வந்து நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட் ஆப்பில் நீங்கள் யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணும்போது யூபிஐயில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. கூகுள் பேயாக இருக்கட்டும், இல்லை ஃபோன்பேயாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேறு எந்த மோட் ஆஃப் அமேசான் பே, இல்லை ஃப்ளிப்கார்ட் பே, எதில் நீங்கள் பே பண்ணாலும் அதில் யூடிஆர் நம்பர் இருக்காது. ஸோ யூடிஆர் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே நெஃப்டோ இல்லை ஆர்டிஜிஎஸ் பண்ணுற நம்பரில் இருந்து தான் அந்த யூடிஆர் நம்பர் வரும். டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் எந்த டேட்டோ அதை கொடுத்துட்டு அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி அல்லாதவர்கள் வந்து 1000 ருபீஸும், எஸ்சிஎஸ்டியாக இருக்கிறவங்க வந்து 5500 ருபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளீஸ் ஸ்பெசிஃபைன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் 1000 ருபீஸா இல்லை 500 பே பண்ணிங்களான்னு கிளிக் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட் வரும். கீழே ஆரிஜினேட்டிங் பேங்க், ஸோ என்ன பேங்க்கில் நீங்கள் ஆரிஜினேட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணிடுங்க. அடுத்தது டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபருங்கிறத கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா போதும், அடுத்த ஆப்ஷன் போயிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ். ஸோ என்டர் பர்சன்டேஜ், உங்களோட கிரேடு நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சியில் என்ன மார்க் எடுத்திருந்தீங்களோ அந்த பர்சன்டேஜ் இங்கே போடணும். இயர் ஆஃப் பாசிங், எந்த வருடம் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அதை போடணும். அப்புறம் நேம் ஆஃப் த போர்டு, அது ஸ்டேட் போர்டா இல்லை வந்து என்னென்ன போர்டுங்கிறத நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி, ஹையர் எஜுகேஷன், அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல் 11th 12th நீங்கள் என்ன பர்சன்டேஜ் வாங்கினீங்கிறது வந்து என்டர் பர்சன்டேஜ் வந்து 11th 12th உள்ளதை அவங்க நீங்கள் போடணும். ஏன்னா 12th உள்ளதை போட்டு அது எந்த வருஷம் நீங்கள் இயர் ஆஃப் பாசிங்கிறது எந்த வருடத்தை மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நேம் ஆஃப் த போர்டை மென்ஷன் பண்ணலாம். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதுக்கடுத்தது யூஜியில் வந்து சப்ஜெக்ட் வந்து யூஜி சப்ஜெக்ட்டில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை இங்கே கொடுத்துடணும். அடுத்தது என்டர் பர்சன்டேஜ், உங்களோட யூஜி பர்சன்டேஜ் உங்களுக்கு கன்சால்டேட் மார்க் ஷீட்லேயே வந்து அதை கொடுத்துருப்பாங்க. அதில் கிரேட் பாயிண்டாக இருந்தாலும் பர்சன்டேஜ் என்ன இருந்துச்சோ அதை போடுங்க. அந்த மாதிரி இயர் ஆஃப் பாசிங் யூஜி போடுங்க. இன்ஸ்டியூஷன் எங்கே படிச்சிங்கிறத அதை நீங்கள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து பிஜியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சப்ஜெக்ட் கொடுத்தீங்களோ அந்த சப்ஜெக்டை கொடுத்துடணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்டர் பர்சன்டேஜ், பிஜியில் என்ன பர்சன்டேஜ் வாங்கினு கொடுத்தணும். இயர் ஆஃப் பாசிங்கிறது என்ன கொடுத்தணும். இன்ஸ்டியூஷன் வந்து எந்த இன்ஸ்டியூஷனில் படித்தீங்களா, யூனிவர்சிட்டி படித்தாலும் யூனிவர்சிட்டி நீங்கள் கொடுத்துடணும். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணணும். அடுத்து எம்ஃபில் டீட்டெயில். எம்ஃபில்ங்கிறதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக அங்கே என்ன கொடுக்கணுங்கிறது அங்கே எம்ஃபில்னு இருக்கும், அந்த நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கொடுத்துருங்க. என்டர் பர்சன்டேஜ் கொடுத்துருங்க, இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துருங்க. அடுத்தது எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கிறத கொடுத்துட்டு, இல்லை யூனிவர்சிட்டியோ இல்லை இன்ஸ்டியூஷனாக படிச்சதை கொடுத்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கலாம். அடுத்தது பிஹெச்டி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து பிஹெச்டி என்ன டீட்டெயிலுங்கிறத நீங்கள் சப்ஜெக்ட் என்ன படிச்சிங்கிறது, இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துருங்க. இந்த இன்ஸ்டியூஷன் எங்கே படித்து கொடுத்துட்டு இதையும் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. அடுத்து எஸ்எல்எஸ்டி எஸ்சிடி செட் இல்லைன்னா ஸ்லெட் எக்ஸாமினேஷன் எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும். என்ன சப்ஜெக்ட்ஸுங்கிறது கொடுக்குறதுன்னு, இயர் ஆஃப் பாஸிங்கிறது எப்போன்னு கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் டேரெக்டாகவே எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் பாஸ் பண்ணீங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். சிஎஸ்ஐஆர் ஜேஆர்எஃப் நெட்டு பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் அந்த என்ன சப்ஜெக்ட் கொடுத்துட்டு இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துட்டு இப்போ எந்த யூனிவர்சிட்டிங்கிறத எந்த ஏஜென்சிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. உங்களோட ஃபோட்டோ 500 கேபிக்குள்ளே இருக்கணும். அது வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோவோ இல்லை ஓல்டு ஃபோட்டோலாம் அலோவ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு இப்போ .png .jpeg அப்படிங்கிறதுல 500 கேபிக்குள்ளே நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபைலை சூஸ் பண்ணணும். இந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைல் இதில் சூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே அது அந்த ஃபைல் வந்து கரெக்டானு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு டிக் பாக்ஸ் போட்டு கேட்கும். அதாவது மேலே கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டு, இதில் இருக்கிறதெல்லாம் என்னோட நாலேஜ் படி கரெக்டு தான் சொல்லிட்டு அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் தேங்க்யூ ஸோ மச்னு இப்போயே உங்களுக்கு உங்கள் பேரை போட்டு முன்னாடியே வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த அக்செப்ட் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எந்த இதையும் நீங்கள் மாற்ற முடியாது. அதனால் நல்லா செக் பண்ணி தரவாக பண்ணிவிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சிங்க. அது மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து 2 விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும். ஒன்று, இந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அரைச்சிடணும். ஏன்னா அப்ளிகேஷன் நம்பர் இப்போ உங்களுக்கு இதில் பிளிங்க் ஆகும். ஒன்று சில பேருக்கு வந்து இந்த இதில் பிளிங்க் ஆகி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வரும். அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டோ இல்லை அதை வந்து இப்போ ஒரு இதில் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து மெயிலில் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் போட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இதுதான் சொல்லிட்டு வந்துடும். நீங்கள் அதை வச்சுட்டு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இப்போ உங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணி தான் ஆகணும். இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் கீழே அக்செப்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி மொத்தமாக சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஏற்கனவே முதல்ல சொன்னல பச்சையப்பா ட்ரஸ்ட்டுன்னு போட்டு மேலே அதுக்கப்புறம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்,
லைப்ரரியும் டேரெக்டாக ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருக்கணும். இது கீழே நம்ம அதில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருப்போம். என்னென்னா கீழே இந்த டீட்டெயில் கீழே பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். இந்த பிரிண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் என்ன கொடுத்தீங்க அந்த அப்ளிகேஷன் நம்பரை போடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜஸ்ட்டு தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி முடிச்சதுனால அந்த அப்ளிகேஷன் நம்பரில் என்ன நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்களோ அந்த நம்பரை இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி அதில் கேப்ஷா கேட்கும். கேப்ஷா போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதாவது என்டர்னு கொடுத்தீங்கன்னா அப்போ அப்ளிகேஷன் நீங்கள் என்ன டைப் பண்ணுவீங்களோ அது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதோடு சேர்த்து உங்களோட டெஸ்டிமோனி எல்லாம் நீங்கள் சேர்த்து அட்டஸ்டேஷன் காப்பியை போட்டு காலேஜுக்கு நீங்கள் அனுப்பிடலாம். ஸோ இதுதான் முதல்ல அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஏற்கனவே நம்ம போட்ட மொதல் 2 வீடியோ பச்சையப்பா ட்ரஸ்ட்டில் இந்த மூலமாக கால்ஃபர் பண்ண 2 வீடியோவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். அது இந்த வீடியோ கீழே லிங்க்கில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். மறக்காமல் சிஎஸ் முன்கத்திகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது எஜுகேஷன் சேனலுங்கனால அதிக வியூஸ் கிடையாது. உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் ரெகுலராக நாங்கள் நிறைய விஷயங்கள் இது மாதிரி பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். மறக்காமல் சிஎஸ் முன்கத்திகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.